இருக்காங்களே அவ யாருப்பா? இம்மா யார வேணாலும் பத்தி பேசு. எம்கேஆர் அண்ணனை பத்தி பேசுனா இங்க மக்கள் கல்ல விட்டு எரிஞ்சிருவாங்க பாத்துக்க. கல்ல விட்டு எரிஞ்சிருவாங்க. ஆமா. யார் ஒண்ணே வா. அவர் யாருன்னு இங்க கேட்டு பாருமா எம்கேஆர் யாருன்னு. அங்க கேட்டு பாரு. அப்படியே எம்கேஆர்னா யாருப்பா? அண்ணே அண்ணனுக்குலாம் ஓப் போடுங்கனே. சத்தம் பத்தல. ரெண்டு பேர் தான் பத்துறீங்க. டேய். ஏடா சாமி அலைகளா இங்க வரல. அதனால இன்னைக்கு சந்திக்க வேண்டியவங்கள சந்திக்கணும். ஆமா. மூணு பேரை நோனியை அக்கணும். ஏய். கீசரி மேசரியா போடா டேய். தெரியுது நீ. அதையும் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். தாளக்கரை வாவுட அத்து புடியா. கீசரி மேசரியா அக்கணும். ஜெவனிய வேக்க போறேன் இப்ப தாளக்கரை. ஓ சப்புரட்டி அத்து புடுண்டா சொந்தர. பொந்துர ஆக்கிடுவேன் அப்புறம். அதனால அவங்க மூணு பேரை இன்னைக்கு நான் பாப்பணும். பாருங்க. அப்புறம் கேட்கணும். அதுக்கப்புறம் மூணு பேரை ஓப்பனா பாத்துருங்க. மூணு பேர் இல்ல. ஏய் கப்பக்கால முண்டை. கப்பக்கால ஒடிச்சு புடுவேன் பாத்துக்க. 7 பேரா? ஆமா நாங்களா இருக்கோம்ல. 7 பேர் சும்மா வந்தீங்க. எதுக்கு வந்தீங்க இங்க? மூணாஸ் முட்டையலாம். அதனால பாத்துருவோமா? சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு வந்தாரு வருது. என்னடா வந்தாலும் சிறகம் பத்தி கட்டி செடிக்கு செடி கொஞ்சம் நீமானார் பத்த மக பொண்ண பொண்ண நடையே நீ செடிக்கு செடி குந்தலாமா பொண்ண பொண்ண நடையே என்ன வாதம் வந்துருச்சா? உன் பக்கத்துல வர்ற என்ன எலிசத்த வாட வருது. ஏய் முண்டை கண்டன மயிர் மாலை போடா வெண்ண குனிய வச்சிட்டு சுண்ணாம்பு தடவி விட்டு சுண்ணாம்பு தான் தடவனா ஆப் அடிச்சு விட்டு போயிருவேன். ஆப்பு அடிப்பீங்களா? அம்மா கொஞ்சம் வாலி வைப்பா. பொம்பளைய பார்த்தோன்னா சுருங்கிடுவே. ஹலோ இவ்வளோ பொம்பளையாள் இருக்காங்களா? அவங்க தடத்துல மிதி புத்தி வரட்டும் மயிர் மாலை. நீ போய் மீதி உனக்கு புத்தி வரட்டும் மயிர்மேனே. 7 பேர் ஆம்பளை பையன் வந்திருக்குன்னு சொன்னா 7 பேரும் வந்து சூம்பவா? 7 பேர் என்ன சூப்பா வந்தாங்க? கலி பொம்பளைய ரெவடி ஏய் சக்கரை. பாம்பள ரவுடி பயலாடா நீ. ஏய் ஏய் துர்கா ராதாகிருஷ்ணா அவளை நான் கிளம்புறது நல்லது. பேரு சொல்ற அளவுக்கு வந்துருச்சு. அப்புறம் என்ன பண்ண சொல்ற? பேரு கூப்பிடுறதுக்கு தானே பேரு. ஒரே ஒரு விஷயம். என்ன? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தா. உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஒரு சில பிள்ளைய நான் அப்படி இப்படின்னு பிகு பண்ணதில்ல. ஆமா. அதெல்லாம் இல்லாம 10 பேர்த்த சிரிக்க வைக்கிறதுக்காக உன்னுடைய மானத்தை இழக்கிறவார். சூப்பர். வாழ்த்துக்கள். கைதட்டு கொடுங்க துர்காவுக்கு. அது ஏதோ வயிற்று பொழப்புக்கு அந்த வர முறியன் கைதட்டுறானா அவன் பாருவேன் சம்சா பிக்கிற மாதிரி இருந்தா கிரிச்சா கிரிச்சா கிரிச்சா. என்ன செய்வ? நீங்க என்ன செய்வீங்க? தெரியாமத்தே நிக்கிறேன். நான் தெரிஞ்சுதான் நிக்கிறேன். அப்போ வர வேண்டியதானே? அப்ப வாங்க போலாம். போகாதீங்க. ரூம்ல பாத்ரூம் கழுவுல அங்க இடமே பத்தல உட்கார்றதுக்கு. உன்னைய பேச விட்டு வேடிக்கை பார்ப்பேன். சரி. இந்த பெருச்சாலி மண்டை. சரி நான் பேச விட்டா நீங்க என்ன செய்வீங்க? வாயை பார்த்துக்கிட்டே நிப்பீங்க. நீ என்ன வேணா பேசு. நீ என்ன வேணாலும் பேசு. ஏய் மயிர் மலை. கோத்தா. கோத்தா சொல்றா. மெட்ராஸா? மெட்ராஸ்ல எந்த ஏரியா கைத? உடுவாஞ்சேரியா? ஆமா. என்ன செய்றா? நீ என்ன செய்வ? உன் ஊட்டாண்ட வந்து ரிவர்ஸ் ஷாட் அடிக்கவ. நீ அத ரிவர்ஸ் ஷாட் அடிக்கிறதுலே உன் பொழப்பு பாதி வேறும். நீ என்ன வேணா நான் திட்டுவேன். உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். நீ என்ன வேணா திட்டுறதுக்கு நான் விளக்கம் சொல்லுவேன். மயிர் மயன் சொல்லு. மயிர் மயன். வெரி குட். முதல்ல எங்க அப்பா பிறந்த உடனே கோயிலுக்கு எடுத்தாங்க மசுர். அந்த மசுருமா எனக்கு பிறந்தவன் தான் இந்த மசுர். அதனாலதான் மயிர் மயன். நக்குன மகன். நக்குன மயன். எங்க அப்பா வேண்டிக்கிட்டாரு. என்னண்டு? திருச்செந்தூர் மிளா பழனி. பழனிக்கு பால் கபடி பன்னீர் கபடி. சரி. தூக்கிட்டு போறாரு. பஞ்சமிர்தம் 7 டப்பா வாங்கிட்டு வந்து ஒட்டுமொத்த குருமா. நக்குனதுனால பிறந்தேன். நக்குன மயன். புடுங்கின மயன் மகன். புடுங்க நம்ம என்னத்த புடுங்குனீங்க? ஒவ்வொரு குழந்தையும் பெரியவர்களும் தாய்மார்களும் உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசியும் வாழ்வது விவசாயத்தை நம்பி. விவசாயத்தை புடுங்கினது நாத்து புடுங்கினது எங்க ஐயா. அந்த புடுங்கின வயலுக்கு பிறந்தது எங்க அப்பேன். அதனால தான் நான் புடுங்கின வயமையன். கை தட்டலாம்.
சொல்றத கேளு. வேற என்ன கேக்குறது உன்னைய? ஓடி மயிர்மானே. ஓடா மயிர்மேனே. என்ன பேசுற? கண்டாரோலி மேனே. கண்டாரோலி சொல்றாங்க. இன்னைக்கு நாங்க குட் மார்னிங் டீச்சர். கண்டாரோலி மயந்தேன். அப்படின்னா என்னது? போர் தொடுத்தான். என்னத்த? பேச விட்டு பேசு. சரி. போர் தொடுத்தான் வெள்ளையன். வெள்ளையனை கண்டால் அத்தனை தமிழ் உறவுகளும் கண்டா அற ஒழிச்சாங்க. அதனால தான் நான் கண்டா அற ஒளி மகன். பொம்பளைலாம் கை தட்ட மாட்டியா? அப்படியே உனக்கு பட்டுக்கிறமே. நீங்களே 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 ஏன் ஆண்சிங்க பூரா எனக்கு சப்போர்ட். என் பெஞ்சிங்க பூரா எனக்கு சப்போர்ட். எங்க பார்க்கலாம்? ஆம்பளை பூரா கை தட்டுக்க. போய் மூத்திரத்தை குடிலாம். ஏலோ ஏலோ ஏய் ஏலோ ஏய் உன் புடிச்ச மூத்திரத்தை உள்ள. இப்ப ஏன் கூட்டப்பலாம் கை தட்டு மாதிரி கை தட்டுங்கத்தா. எப்படி என்ன ஜெயிச்சு புட்டா? ஜெயிச்சு விட்டாளா? பெட்டி இருங்க இருங்க குண்டு போயிரும். சரி கோ இருங்க. இப்போ மேடம் இப்போ தட்டுங்க பார்ப்போம். போக்கஸ் ஆம்பளை ஆத்துக்கார பூரா போக்கஸ் போக்கஸ் போக்கஸ். பாருங்க யார் யார் புருஷன்ட்ட காலில் புலக்க அடி வாங்குறேன் நீ தட்டலாம். சோத்துல வஸ்த வச்சிருவான். மசுர வை. ஏ மசுரவை முண்டை. இப்போ என் ஆண்சிங்களை செய்ய சொல்லவா? செய்ய சொல்லு. தம்பி ஒரு 10 பேர் எந்திரிங்கப்பா. தம்பி என்னடா சில்லி வண்டா தம்பி எந்திரிக்கிறீங்க? தம்பி வெதர் அந்துவோங்க. நீங்களாம் 3வது கூட படிக்கல. உங்களுக்கு எச்சு புத்தி மயிறு. இளவட்ட ஒரு 10 பேர் எந்திரி. தம்பி எந்திரா. ஏ எந்திரிங்கண்ணா. அசிங்கம்டா. என்னடா அப்படி ஆயிட்டாங்க? நம்ம மை செட்டு சிங்கம் நீ எந்திரா. தம்பி எந்திரா. தம்பி நீ ஒரு ஆள் எந்திரா போதும். எந்திரிச்சா வர மாட்டாங்களா? அவன் எந்திரிக்க முடியாது. அதுதானே எந்திரிச்சா அவங்க வர மாட்டாங்களா? கலை என்னை அவமானப்படுத்தின ஒரே கிராமம் இந்த கிராமம் தானா? அண்ணே அவ ஏதோ டபுள் மீனிங்கா பேசுறானே. எந்திரிச்சா இந்த எந்திரிச்சாடா. ஒண்ணுக்கு இருக்க போனவனா அப்படியாவது எந்திரிச்சு குழாயில முட்டை தெரிஞ்சாட்டாமி. பொம்பளையால ஏதாவது சொல்லு பார்ப்போம். பொம்பளையால சொல்லு. எந்திரிக்க சொல்லு. ஏத்தா இந்த பொம்பளை ஆளுக்கு பூரா கொஞ்சம் ஏந்திரிச்சிங்கன்னா பரவாயில்ல. நான் இருக்கேன் பயப்படாதீங்க. ஏந்திரிங்க. எல்லாம் குரூப் ட்ரெஸ் தான் போட்டிருக்கீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏந்திரிங்க. நீ வீட்டுக்கு போ. நீ வீட்டுக்கு போ. பயப்படாதீங்க. ஏந்திரிங்க தா. ஏந்திரிங்க ஏந்திரிங்க பயப்படாத. ஏந்திரிங்க. அப்படியே இந்த குரூப் ட்ரெஸ் போட்ட அப்புறம் ஏந்திரிங்க தா. இப்ப நீ என்ன பொம்பளை பிள்ளையா? உட்காரு முத. முடிஞ்சு போச்சு. இவ்வளவு பொம்பளைக்கு திமிரு வந்ததுக்கு அப்புறம் ஆம்பளை இருந்தீங்கன்னா என்னைய கொன்றுங்க எல்லாரும் சேர்ந்து. நான் நடிக்கவே மாட்டேன். நான் போயிடுவேன். இப்போ ஆணிச்சிங்க கூட எந்திரிங்க. இது பெரிய அசிங்க. சிங்கம் எந்திரிச்சிங்க. எந்திரிங்கப்பா. அப்புறம் ஏந்திரிங்க தா. எந்திரி எந்திரி. ஏந்திரிங்க தா. இது அசிங்கம் இல்லையா? சிரிக்காதீங்க. ஏந்திரிங்க. ஐயோ ஊர்ல பிரச்சனை வந்துடும் போலையாடா. ஆணும் பெண்ணும் சமந்தான். எங்கள் அன்புக்காக உங்கள் அன்பை காட்டிய உங்கள் அத்தனை பேர் பாதத்துக்கும் நன்றி நன்றி. நான் முதல் ஜெயிச்சது பொம்பளை தாண்டா. பொட்ட வரைக்கும் முட்டை எல்லாமே இந்த பர்தீஸ் பையன் மகளால எல்லாம் இந்த பர்தீஸ் பையன் மகனாலதான். ஊரா எங்க பையில ஊரா கப்ளிங்க்கு அசந்து ஓசுக்கு தான் அசந்துறாங்க. இப்ப பெரிய காலி பையன். நீ பெரிய காலி பையன் மேடா இருக்கேடா. அப்பா வர போறாங்க. யாரு? உன்கிட்ட நான் பேசி நேரத்தை நான் வீணடிக்கல. உனக்கு பதில் சொல்றதுக்கு உன் புருஷங்க 2 பேர் இருக்காங்க. ஏன் புருஷங்க விஷயம்னா அவன் கீசரி மேசரி அத்து விடுவேன் பாத்துக்க. குருநாதர் 8 அடி வாஞ்சா வெளியே வருவாங்க 2 பேரும். யாரும் சிரிக்க கூடாதுதான். ஏன்னா இன்னைக்கு பூரா அவங்க வந்து காப்பு கட்டியிருக்காங்க. பாவம் சிரிக்க கூடாது. இப்போ வர்றாங்கடி. என்ன சொன்னா கீசரி மேசரியா? கீசரி மேசரி அத்து விடுவேன். கீசரி மேசரி உன் கேசரி போடுற புலக்கத்தை வரேன். பக்கற வரட்டு இப்ப 2 பேரும். ஏ உள்ள கருப்பாயி மேடையில ஆடுதாயி. ஏ உள்ள கருப்பாயி மேடையில கொஞ்சம் ஆடுதாயி அடுதாயி. அம்மா தூக்க முடியாம விழுவ போறானே. உன் ஜீவனுக்கெல்லாம் தூக்குச்சட்டியே அதியா? என்னங்க கீழே கோயிலுக்கு புளியதூரம் கட்டின மாதிரி வச்சிருக்காரு. ஐயா அது என்ன வய கொட்டை? என்னது? அது தூங்குற மாப்பிள்ள ட்ரம்ம வாங்க மாப்பிள்ள. கீழே இறக்குங்க இறக்குங்க. இன்னைக்கு இந்த முள்ளு கல்கோட்டை இந்த முள்ளு கல்கோட்டை. நீ நடிப்ப முன்னு வந்த இன்னைக்கு கொண்டு போய் சேர்த்துட்டியோ.
இன்னைக்கு ஓதம் பெருக்கலையோ ஓதம் பெருக்கலையோ. சத்தியம் சத்தியம் சத்தியம். எங்க என்னங்க நீக்குறோம் அமைச்சிட்டாரு. ரத்தம் வருது. துர்கா நீ பிடிச்சி 2 ஆட்ட ஆட்டி விட்ட. என்னங்க கொட்டை பொடியா நரைச்சிட்டீங்க. யா நீங்க எந்த ஊர்னே தெரியலங்க. யாருங்கய்யா? நாங்கள் அங்கிட்டு கொல்ல தூரம். உங்களை தூரமாத்தே வச்சிருந்தேன். ஐயா நீங்க இந்த சின்ன கட்டை ஏற்றிட்டு வர்றீங்க. இந்த வேறு கட்டை யாரு? என் தம்பிதேன். இருங்க கொஞ்சம் தும்மலா இருக்கு. இந்த இதில் அமிர்தாச்சன் தையில் இருக்கு. நல்லா தானே ஏற்றி பட சொன்னேன். என்ன போய் வந்து அடே அந்த கட்டையில் நட்டவா கழிட்டு கடிச்சிடாம. என்னதான் எதுக்குடா கட்டை ஏற்றிட்டு வரீங்க? சாமி கூட வந்தோம்டா கோயிலுக்கு. இது யாரு? என் தம்பி வாடா வழங்க கூதிக்க. எங்க என்னங்க பின்னாடி முடிச்சா தெரியுது. இது கீழே விழுந்துருமுன்னு கட்டி வச்சிருக்காங்க. இல்லை இதுதாங்க இதுக்கு தான் நேர்த்திக்கடனே ஓட்டிருக்கோம் கோயிலுக்கு. துர்கா உனக்கு இப்படி ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஒரே ஒரு விஷயம், பப்புன்னா என்னென்னா அந்த கதாபாத்திரம் மக்களை சிரிக்க வைக்கிறது. அதை மட்டும்தான் செய்து கொண்டிருப்போம் நாங்கள் எல்லாம். எனக்கு உங்கள் ஊர் கோயில் ஐயா, உங்கள் ஊர் கோயில் மாடம் இல்லை மொட்டை எடுக்க வந்தீங்களா? பாலமேடு இந்த தம்பி பப்புளு நம்மெல்லாம் இன்னைக்கு இருக்கிறதுக்கு வீடு சொந்த பந்தம் எல்லாம் இருக்குன்னு நினச்சி பெருமைப்படும். ஆதி காலத்திலிருந்தே ஒரு சொந்த வீடு கூட இல்லாமல் இன்ன வரைக்கும் பாலமேட்டிலே புறம்போக்கிலே சிமெண்ட் அட்டையை போட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு தாய் தப்பன். படித்துக்கிட்டே நாடக கலையிலே 10 பேரை சிரிக்க வைத்து குடும்ப சுமையை இப்பொழுதே சுமக்கிறான். அன்பாலயத்தில் அத்தனை பேர் வளர்த்தாலும் என்னுடைய செல்லப்பிள்ளை பாலமேடு பப்புளு உங்கள் மத்தியில். நல்லாரா நீ எதுக்கு விழுகிறியே என்ன பண்ணுறீங்க தெரியலடா. ஏழை என்னைய வாழ வச்ச சாமி ஊரா உகுதேன். அந்த சாமி வாழ வச்சனாலதான் இந்த ராதா சாமி உங்களை வாழ வைக்கிறேன். நமக்கெல்லாம் தெய்வம் உகுதாப்பா. இந்த சாமிகிட்ட கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்க. எல்லோரும் உங்கள் பிள்ளையா நினச்சி ஆசீர்வாதம் பண்ணுங்க எல்லோரும். உன்னாலதே எந்திரிக்க முடியாதுல, நெட்டுக்கிட்டே கும்பிட வேண்டியதானே. நீ எந்திரிக்கிறதுக்குள்ளே பெரியார் வண்டி போய் திரும்பிடுச்சு. பாலமேடு பப்ளு ஒரு கைதட்டு விடுறோம் அப்படின்னு. அதனை தொடர்ந்து என்னுடைய அக்கா மகன், அவருடைய பாணி பயங்கரமாக இருக்கும். நான் சின்ன வயசில் எப்படி இருந்தோன்னா அதே மாதிரி முகப்பாவனை. என்ன நான் சொல்கிறது, ஏன்டா போட்டு நோய் நோயின்னு ஆரம்பிக்கிறேன். நாலு இந்த கண்ட்ரோல் இருக்கா சூத்தில் எத்து புரிய மயிர்மலை. ஏன்னா எடுத்து பேசுகிறாடா அண்ணே ஒரு போடு பொண்ணு அதை பார்க்க மாட்டேன். தங்கச்சியா வாங்க மச்சான், அவங்க மச்சான் மச்சானா மச்சான் உள்ள கொக்கோ கோலா மிட்டாய் வச்சிருக்காரு. எங்களுக்கெல்லாம் முன்னாடி ஒருத்து கௌரவப்படுத்திய இந்த வந்துட்டார்ல பட்டிமன்ற பேச்சாளர் அரியநாத், அன்பு சார்ந்த கிழவனேரி கிராமத்தார்கள், நிறுத்தி பேசு. என்ன பட்டிமன்ற பேச்சாளர் மயிறு பொன்னாடை ஓர்த்தி பொலந்து ஓச்சு புகழாரம் சூட்டிய பொன்னாடை ஓர்த்தி கௌரவப்படுத்திய அன்பு சார்ந்த கிழவனேரி கிராமத்தார்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விழா கமிட்டியாளர்களுக்கும் எனது சார்பாகவும் எனது அன்பு மாமா பாஸ்துக்குரிய திரைப்பட நடிகரும் நாடக உலக சாம்பவனுமாகிய கள்ளிசேரியைச் சேர்ந்த சினிமா நடிகர். அதுதான்டா சொல்கிறேன். இதா ஏன்டா யாரை ஏண்டான்றிய? இவ சும்மா இதுக்குதான் இந்த பொம்பளை பிள்ளைய வலது யாரை ஏடா ஏண்டான்றிய? இவன் என் தம்பி வாடா
இவ கண்ணை மறைச்சிக்கிட்டே இருக்குடா அப்படி. தம்பி அது என்ன சர்ச்சி மாடா? லூசு புண்ணா போகும். 5000 ரூபாய் வாடகைடா, போய் கழட்டி கொடுக்கணும்டா. நேற்று அதே டைலாக் தான். கிராமத்தார்களுக்கு சிறந்தார்ந்த முறையில் நன்றி, அன்று கலந்த வணக்கம் 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 வணக்கம். அப்படி நீ நன்றி சொல்லுப்பா. எனக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்திய கிலோநேரி கிராமத்து ஆளுகளுக்கு நன்றி. கிழவனரி இந்தியா கிலோமீட்டர் இந்தியாடா. கிழவனரி வேடிக்கை பாருங்க, குத்தாட்டம் போட போறேன். பார்த்தா இங்கிட்டு வா. ரோஜா பூஜலக்காரி, ரோட்டு மேல போன ஒரு சொந்தக்காரி, நீ எந்த போடு ஓட்டாலும் கிழவனரி இளவட்டான், உன்னை இறனத்து பார்க்க மாட்டோம். தனனா 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 தனனா. அதுக்கு மேல டோல்கட்டு டோல்கட்டு போட்டிருக்காங்களா? அடி பார்க்க நல்லா அழகா இருக்கா, அடி பார்க்க நல்ல அழகா இருக்கா, இவ பழக்கத்துக்கு நல்லா இருக்கா. என்னது என்னது பழக்கத்துக்கு பழக்க பழகிறதுக்கு. அடி அழகான துர்கா புள்ள, அடி அழகான குட்டி புள்ள, அடி அழகான துர்கா புள்ள, அடி அழகான துர்கா புள்ள. அதை லேசா நீ அத்து விடு. எதை எதை என் தம்பி 8 வருஷமா சிரமப்படுறேன் மேடம், ப்ளீஸ் மேடம். அவனுக்கு மட்டும் லேசா வாயை வச்சு நீரை மட்டும். கொஞ்ச வயசு குமரி புள்ளாடியே கொஞ்ச வயசு குமரி புள்ள, கொஞ்சம் கூட கையில. குறைச்சு போடாதீரா மேலைய. என்ன இறங்கி காலுக்கு போயிடுச்சு. ஏன் எங்க தாய் விளையாண்டிய என்னங்க கொட்டையில இருந்து கசடா விழுகுது. அது என்ன தொலி உறிஞ்சிருச்சோ? என்னங்க பிள்ளைத்தாச்சி மாதிரி இருக்காரு அவரு. என்ன பண்ண? ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிக்கிறீடா. ஏற்கனவே முந்தா நாள் ஒத்த கொட்டையை நசுக்குனியா, இன்னைக்கு ஒரு டீம் குறை கொட்டையை நசுக்கி விட்டான். என்ன ரொம்ப வலிக்குது புறா மேடம். மருந்து போடுங்க, ஒரு 500 ரூபா தரேன் மேடம். உங்க விரல வச்சு ஒரு தடவை. சிங்கம் களி பையன் சிங்கம் ஆடுற ஆட்டம் அந்த கிழவனரி மேடை சாயன்னு காலத்தில் காசை வாங்கிட்டு நம்ம போடணும். சிங்கம் என்ன பெரிய பரதநாட்டிய கிளாஸில் மதுரையில் வேலை பார்த்தேன். இந்தா தாம் தோம் போடுங்க போ. பெனாயில ஊத்தி கொண்டு விடுவேன் அப்படியே. இது ஆளா வேற என்னமா யாரு இருங்க இருங்க, இப்பத்தே நாங்க கும்பிட்டு சாமி கண்ணு திறக்குதுங்க. ஆனா இன்னைக்கு ஒரு ஸ்டெப் நல்ல ஸ்டெப் போட்டார். வாழ்த்துக்கள். அது எதுக்கு அப்படி போட்டானுங்களுங்க? அப்படி போட்டாவாது வெதரு
பாட்டு ப்ரோ? எபு பூபு காபு குபு குபு காபு பூபு கிபு கிபு. நான் கூட துர்காவுக்கு பிள்ளை அண்ணே வந்து உனக்கு தானே பிள்ளை பிறந்திருக்கு. எனக்கு பிள்ளை வந்திருக்கு. ஓ மூக்கு அப்படியே இருக்கு. வெள்ளி புடியருவா வெடல புள்ள கையருவா. வெள்ளி புடியருவா வெடல புள்ள கையருவா. வெள்ளி புடியருவா வெடல புள்ள கையருவா. வெடல புள்ள கையருவா. வெடல புள்ள கையருவா. நடுவாமுக்காதுடா டேய். வலிக்குதா? ஏப்பா வந்தது யாருப்பா? தெரியலையாடா? ஏப்பா நீ விடுப்பா, அந்த பொம்பளை பிடிக்க சொல்லுப்பா. குசா போட்டு இருங்க இருங்க. வந்தது பிள்ளையாரா மூஞ்சுராப்பா? வந்தது யாருப்பா? எனக்கே தெரியலையேடா. சரி போய் தண்ணி குடிச்சுவாப்பா. அண்ணா துர்கா, உனக்கு இந்த மாதிரி செய்யக்கூடாது. இந்த மாதிரி பிள்ளை இருந்தா நல்லா சந்தோஷப்படுவேன். பயமுறுத்துறியாடா டேய் பப்புளு. மியா 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 பூனை குட்டி என் வீட்டை சுத்தம் இது வெள்ளை குட்டி. அப்பயே சொன்னேன் கையடிக்காத. இப்படி செய்யறது இது பண்றேன் ப்ரோ. ஒரு இப்போ பொம்பளையால் எல்லாரும் இதுக்கு சப்போர்ட் பண்ணல. என் சிங்கத்தை வச்சு இப்போ உங்களை தலை உணி விட போகிறேன். ஏன் என்ன செய்வீங்க? நீ நல்ல பொம்பளைன்னா உன்னை தூக்கு வைப்போம். வா வா தூக்க முடியாது. ஒத்துக்கிறியா? நீ தூக்குடா. ஏய் பாவாடை கூட உரியக்கூடாது. இங்க வாங்கடா, சென்டருக்கு வாங்கடா. ஐயா சிமெண்ட் முடியல கொக்கிய போட்டுக்கோங்க. இந்த வெற்றி கோப்பையை பாலமேட்டு மண்ணில் வைப்பேன். தூக்கு. நீ என்ன தெரிஞ்சு? அண்ணே நான் ஒரு தடவை தூக்குறேண்ணே. நீங்கள் இன்னொரு பின்னாடி போய் தனியாக தூக்குங்க. ஏண்டா அதை சென்னையாக்கிட்டு போக நான் போலீஸ் கேஸில் தெரிய பார்த்தா சந்திரமதி. வேளாங்கண்ணி கோவில் இல்ல வேண்டியதா ஒரு அளவுக்கு இவன் கண்டாலி மண்ணை வெளுத்தாட்டி போட்டு கொட்டையை கறான். இப்போ என்னடா கடிக்க விட மாட்டேங்கிற? நம்ம கொட்டையை வட கடிக்க சொன்னோம், நம்ம எதடா கடிக்கிறேன்னு சொன்னோம். ஓயாம அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு தடவை ஏய் இருங்கடா, அவங்க நாடத்துக்கு வேணா வண்டி ஏற்றி விடுங்கடா. அவங்கள வாத்தியார கொல்ல பாக்குறாங்க ரெண்டு பேரும். வாத்தியார் இல்லையாடா? பாத்தியார்னா பொண்ணு பாட விடு இல்ல ஆட விடு எதுவுமே இவ என்னங்க இருதலை முனி மாதிரி மிஸ்டர் அண்டாத்தூர். வேளாங்கண்ணி கோவிலில வேண்டியதா மறந்துட்டியா? கோயிலில வேண்டியத வாங்கனியா. வேண்டியதா மறந்துட்டியா? வேண்டியத வாங்கனியா. சிந்திச்சதா மறந்துட்டியா?
வலிக்குதா வலிக்குதா இல்லை கண்ணு கலங்குதே வலிக்குதுன்னா வீட்டுக்கு போ. வலிக்கல நான் போய் நீ எது கூட வர ஆனால் இவனெல்லாம் இந்த ஊரில் கிடாய் நினச்சி வெட்டினேன்னா திண்டது போக 15 கிலோ சும்மா இருக்கும். உண்டாண்டா என் அருகில் வா. சம்பளம் தர மாட்டியா? யாரை போட வேணான்ற உன் சத்துக்கு என் அருகில் வா. எக்கோ குறை வந்த பிள்ளையும் ஓடிடுச்சுன்னா நான் எங்கிட்ட தெரியும். நான் என்னமோ நினச்சேன், ஆனால் நீ எனக்கு என்னென்னமோ நினச்சிட்ட. நான் உனக்கு ஒப்பலையா? இப்படியா அடுத்தவங்க பேச்செல்லாம் கேட்டு வாழ்க்கையை இழந்துடாது. அதான் டைலாக் பேசாட்டா அவளுக்கு ஈம அடங்காது. என்னை மட்டும் நீ நம்புனேன்னா ஏய் தம்பி செருப்பிட்டு அடிச்சு போடுவேன். நீ சொல்கிறதுக்குள்ளே புரிஞ்சு வந்து கூட்டு போயிடுவேன். அடுத்தே முண்டாட்டியா வெறா காலைல வரைக்கும் அடிச்சுட்டு அனுப்பி விட்டுருவான். நீ நடக்கும்போது முள்ளு குத்தும், நான் படுத்துக்கிருவேன். அவன் படுத்துக்கிட்டானா நான் ஏறி அவனை பேக் ஷாட் போட்டு விட்டுருவேன். நான் குப்புற படுக்க மாட்டேன். உன்னை பிரட்டி கடப்பாறைட்ட திருப்பிக்கிட்டு சொல்லுவேன். நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் 4 வார்த்தை உங்களுக்கு அந்த பிடிச்சிருக்கா? ஓசாவே நான் தான் இருப்பேன். காலை தாலி அந்து வச்சு போங்க. ஒரே டைலாக்கு தான் பஸ்ஸெல்லாம் கவுந்துரும். எந்த உன்னை எல்லாரும் சொன்னாங்க லூசு லூசுன்ட்டு. இல்லை இல்லை பார்த்தியா கதவை திறந்துக்கிட்டு எட்டி பார்க்குறாங்க. இப்போ லேசாக கதவை திறப்பாங்க, அடுத்து பூட்டுக்கிட்டுலாம் உடைப்பாங்க. உன்னைய பெரும்பாலும் கேள்விப்பட்டேன் லூசு லூசுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீ லூசு இல்லை, டைட். என்னப்பா வாடகை எடுக்கிற என்ன? ஆனா உங்களுக்கு சரியான குண்டிடா அவளுக்கு. மனம் பட்டியா துர்கா? நான் என்னென்ன கிழமை உங்கள் வீட்டுக்கு வரேன்? வெள்ளிக்கிழமை வா. ஏன் அது வரைக்கும் நான் தானே ரொங்காசு போட்டுக்கிட்டு இருக்கேன். இவர் நான் வேணா வீட்டு போயிடவா? நான் அங்கே ஏன்டா என்னைய செய்ய விடுங்கடா. நீங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி. சரி 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 அழுகாதா போடா போடா. அந்த அந்த ஒரு கையை அவன்கிட்ட கொடுத்தா வாய்ப்பு விடுங்க. ஆமாம் உப்புச்சோப்பு போடுறாரு துணிக்கு. உன் ஜீவனுக்கெல்லாம் இதெல்லாம் சுண்டி வரலே பெருசு விடு. ஆய் லூசு ஆய் ஆய் தொடக்கூடாது பப்புளு. விழுந்து இடுப்பு உடைஞ்சிடாமடா. பழகா கிருதா கர்றான்றது. துர்கா இந்த கிழவனரிலே உன்னை தாலி கட்டி நேரம் எங்கேயோ கூட்டு போவேன். திருமங்கலம் சுடுகாட்டு கூட்டு போ. அப்பதான் குன்னிடுவா 4 ஊத்துல பறக்குன்னு தூக்கி எரிச்சு விட்டு வந்துரு. வேலை முடிஞ்சுன்னா எதுக்குடா முடிச்சு விட்டு. ஏங்க இந்த செம்புரியாட்டை கலைச்சி விடுங்க ஐயா. ஊதாங்குள ஐயா இந்த சினத்தை இங்க ஐயா ஐயா அதுல எத்தாதீங்க. ஏன் அதுக்குள்ள திராட்சை பழம் மரம் வச்சிருக்காங்க. திருக்கா நீ மீன் சாப்பிடுவியா திருக்கை சாப்பிடுவியா? நான் பயந்து போனேன். அது வாழைப்பழம் கிடையாது, அது வாழைப்பூவில் இருக்க சின்ன பூ, சாம்பு. துர்கா உன் மசத்துக்கு என்ன போடுவ? எருமாட்டு ஜானிதேன். ஏய் லப்பர்கிட்ட பேச விடுங்க ப்ரோ. நீ கேஸில் சமைப்பியா ஸ்டபடுப்பில் வீட்டில் சமைப்பியா? அதே சிலிண்டர் பின்றேன் அவன் மூத்திரத்தை விழுந்து கூடி உப்பு கைக்கும்டா. துர்கா என்ன சோப்பு யூஸ் பண்ணுவேன்? அது எப்பயுமே பாத்திரம் விளக்குற சோப்பு தான். பாத்திரம் விளக்க பாத்திரம் விளக்குறதுக்கு என்ன சோப்புன்னு கேட்குறியா? குளிக்கிறது அரடா குளிக்கிறதுக்கு அது எப்பயும் நானே அப்போ ஒட்டி போய்கிட்டு இருக்கேன். நீ என்ன உன்னை வெட்டி கண்டது நான் போட்டு பிடிவேன்.
தம்பி தம்பி லவ் பண்ணவா இங்கே வாங்க. அவனை என்ன சொன்னீங்க? போடா வெட்டி எல்லாத்தையும் சாப்பாடு போட்டுருவேன். அவனை இதில் கீழே இறக்கி விட்டானா நீ ஏற முடியாது காலையில் வரைக்கும். அப்படியே உட்காந்து அவனை மண்டியில் ஒரு கொட்டு கட்டுறான் 50 ரூபா தாரேன். மக்கா ஏ கல் நம்மால் ஆள் பின்றான்டா. துர்கா ஐ லவ் யூ. அப்படின்னா அது ஒன்றும் கிடையாது, சட்டி விரண்டுருச்சு. நான் உன்னை மனதார காதலிக்கிறேன். ஐ லவ் யூ. எப்படி தெரியுமா? எக்கோ சார்பு ஒரு 50 ரூபாய்க்கு இருக்குமா? ஹலோ ஹலோ ஹலோ. உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே. உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிட விழி நீர் தளித்து ஒரு கோலமிடு. உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே. உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு விழி நீர் தளித்து ஒரு கோலமிடு. உன்னைத்தானே ஒன்று திறக்கின்றதா, மகுனம் வெளியேற தவிக்கின்றதா, பெண்மை புதிதாக பிறக்கின்றதா, உணவில் அமுதங்கள் சுரைக்கின்றதா, பாறை ஒன்றின் மேலே திருப்புமை முளைத்தாயே, உறவுக்கு உயிர் தந்தாயே. நானே எனக்கு அடி நண்பன் இல்லையே, உன்னால் ஒரு சொந்தம் வந்தது. என்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் வாணி. உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிட்டு வெளி நீர் தெளித்து ஒரு கூலமிடு. உலகம் எனக்கென்று விளங்காதது, உறவே எனக்கென்று விளங்காதது, அடடாமும் தானே சுகையானது, இதுவே என் வாழ்வில் சுமமானது. முத்தம் கொடுத்தாயே இது முத்து குளித்தாயே, உறவுக்கு உயிர் தந்தாயே. கட்டை பிடித்தார் அடி தொட்டு இழுத்தார், வெக்கம் என்ன சத்தம் போடுதா. என்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே. உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு விழி நீர் தளித்து ஒரு கோலமிடு. என்னை தானே நான் உதிரை கொடுத்து பாடிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் உளுந்து ஆடிக்கிட்டா இருக்கிய. அந்த தடுத்துட்டேண்ணா என்ன ப்ரோ, கபடியில் கடைசி பிளேயர் மாதிரி நிற்கிறிய. தாத்தா நீ வாத்தாய் நல்ல இளவட்ட பையனா அடிப்பிய ரப்பண்டு. பப்புலு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன் வயசுக்கு அவனை போட்டு அடிச்சுட்டு கழுத சுள்ளங்காலியாக இருந்ததுனால. ஆமா எனக்கும் உங்களை பார்த்தோன்னே காதல் வந்துருச்சு. வரணும்ல பப்புலு, லவ் பண்ணலாமா? தம்பி நம்ம 2 பேரும் போய் நாண்டுக்கிறது நல்லது. மாற்றி மாற்றி நம்மளா நீ சின்ன பையடா, சின்ன பையன். உனக்கு 8வது முன்னாடி இங்கு தவசரை கழிச்சு விட்டியா? அதே மாதிரி துர்காவை உரியக்கூடாதுரா. உன் காதலை சொல்லு. உசுரானா இருக்கேன் உண்மையிலதானே,
உன்னை விட்டு என்ன பிரிச்சோம், என்னை விட்டு உன்னை பிரிச்சோம். ஆண்டவனோடு நாடகந்தானே நான் நிறைஞ்ச ஏ மாமணி அண்டவனோடு நாடகந்தாடி கண்ணு மறையும் முன்னே நானும் பட்டோடு பூவோடு போய் சேர வேணும். உன் பேரில முதலில் நீ தர வேணும். உசிரானா இருக்கேன் உன் மேலதானே என்னை விட்டு உன்னை பிரிச்சோம். அண்டவனோடு நாடகந்தானே எக்கோ. ஹலோ 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 பெரும்படுக முத்திரையர் புகழை பாடிவிட்டு கலையத்தோம் சோக்கர்னு வாடா. ஒரு தாயம் பொன்னம்பட்டி பொன்னங்கன் என்னன்னு கொஞ்சம் ஆய்வு பண்ணி தாலுகா ஆஃபீஸுக்கு அனுப்புங்க. கிரிச்சுன்னு எழுதியிருக்கு. நான் என்னத்தை கண்டேன் நம்பரா அப்போ நீ சொல்லுங்க. இப்போ காதுல பொன்னம்பட்டி நம்பர் பொன்னம்பட்டி மெம்பர் கிழவனரி என் பாண்டி 101. அவ்வளோதானப்பா. ஹலோ 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 காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத, காட்டு புள்ளி உன்னைய வழி மறிக்கும் கலங்கி நிற்காத. பெரும்படுகு பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கோ பாரு. ஆமா முத்துரையர் பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கோ பாரு. காட்டு வள்ளி போற ஒண்ணு கவலம் போடாத, காட்டு புள்ளி வள்ளி மறிக்கும் கலங்கி நிற்காத. அம்பலகர் பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கோ பாரு. ஆமா பெரும்படுக பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கோ பாரு. பாரதினும் பேசும் ஒரு பேர காட்டு வள்ளி போற உன்னை கவலம் போடாத, காட்டு புள்ளி வள்ளி மறிக்கும் கலங்கி
பேரு சொன்னா புலி ஒதுங்கோ பாரு ஆமா வளையனா பேரு சொன்னா புலி ஒதுங்கோ பாரு சிவனுக்கு கண் கொடுத்த கண்ணப்பொருள வம்சம் ஐயா சிவனுக்கு கண் கொடுத்த கண்ணப்ப வம்சம் ஐயா சிவனுக்கு கண் கொடுத்த கண்ணப்பொருள வம்சம் ஐயா உலக நாடு பூரா இன்னும் பேசுது உங்க பேரா ஆமா உலக நாடு பூரா அங்க பேசு அவர் பேரா காட்டு வள்ளி போற உன்னே கவலைப்படாத காட்டு புள்ளி வள்ளி மறைக்கும் கலங்கி நிக்காத பெரும்படுக பேரு ஆமா பேரரசு பெரும்படுக பேரு சொன்னா புலி ஒதுங்கோ பாரு ஆமா முத்துரையர் பேரு சொன்னா புலி ஒதுங்கோ பாரு ஆமா முப்பொருளம் பேரு சொன்னா புலி ஒதுங்கோ பாரு ஆமா பழையனா பேரு சொன்னா புலி ஒதுங்கோ பாரு ஆமா அம்பலகர பேரு சொன்னா புலி ஒதுங்கோ பாரு